ஸ்ரீ கர்க சம்ஹிதை 106ஆம் அத்தியாயம். காமத தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், அரசே, இல்லற பேரின்பத்திற்கு உகந்ததும் ஆண் பெண் இருவரையும் வசீகரிப்பதுமான மிகவும் மேன்மையான தேவ தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். மேன்மையான அரசே, பரிதாபகரமான நிலையில் உள்ள ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ புனித நீராடி அன்னை உமையையும் பகவான் ருத்ரனையும் வழிபட்டால் அவனுக்கு இல்லற பேரின்பம் உண்டாகும். அவன் தனது புலன்களை கட்டுப்படுத்தி 3ஆம் திதியில் ஒரு பகலும் ஒரு இரவும் விரதம் இருக்க வேண்டும். அவன் தனது மனைவியுடன் அழகான தோற்றமுடைய ஒரு பிராமணனை பக்தியுடன் அழைக்க வேண்டும். அவருக்கு நறுமண மாலைகள் அணிவிக்கப்பட்டு தூபம் முதலியவற்றால் நறுமணம் உண்டாக்கப்பட்டு நல்ல ஆடைகள் உடுத்தப்பட வேண்டும். அவருக்கு பக்தி, கிருஷ்ணா, பாலலீலை, நல்லெண்ணெய், பால் மற்றும் அரிசி கலந்து நன்கு சமைக்கப்பட்ட உணவுகள் ஊட்டப்பட்டு பின்னர் முறையாக வலம் வரப்பட வேண்டும். அவர் தன் மனதில் இந்த மந்திரத்தை ஓத வேண்டும். காளை சின்னம் கொண்ட மகாதேவனும் அவரது மனைவியும் என் மீது பிரியப்படட்டும். தேவர்களின் தலைவர்களின் தலைவரை, என் மீது கருணை காட்டி உமது விஷயத்தில் எந்த பிரிவும் இல்லாதது போலவே எங்களுக்கிடையிலேயும் எந்த நேரத்திலும் பிரிவு ஏற்படாதவாறு பார்த்து கொள்வீராக. இவ்வாறு செய்யப்பட்டால் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படும் புண்ணியத்தை பகவான் கூறியுள்ளபடி நான் உங்களுக்கு முழுமையாக விவரிப்பேன். யுதிஷ்டிர மன்னரே, 7 பிறவிகளில் அவனுக்கு பின்வரும் தீய எதுவும் ஏற்படாது. துரதிருஷ்டம், துன்பம், வறுமை, துயரம் தரும் பந்தம் மற்றும் மலட்டுத்தன்மை. ஞான மாதத்தில் வளர்பிறையில் வரும் 3ஆம் திதியில் சிறப்பாக அங்கு பக்தியுடன் சென்று நெருப்பு தவத்தை செய்பவன் சந்தேகமின்றி எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பக்தன் முழு மனதுடன் ஒருமுகப்பட்டு குக்குளத்தை நறுமணமுள்ள பேசில் எரிக்க வேண்டும். கௌரியின் அருகில் பக்தன் தன் உடலை பிளந்து அந்த செயலில் ஈடுபட்டிருக்கும் போதே ஆன்மா பிரிந்துவிட்டால் அவன் இங்கேயே மரணம் அடைந்து ஸ்வர்க்கம் செல்வான். இவ்வாறு சங்கரர் கூறினார். பிராமண தம்பதியினரை பெண் மற்றும் ஆண் பௌதிக வடிவில் உள்ள கௌரி மற்றும் சிவனாக கருதி அவர் அவர்களுக்கு வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் அற்புதமான ஆடைகளை அணிவித்து கௌரவிக்க வேண்டும். பல்வேறு வகையான மலர்களாலும் அற்புதமான நறுமணமிக்க தூபத்தாலும் அவர்களை முறையாக வழிபட வேண்டும். ஒரு தங்க மாலை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் மீது குங்குமப்பூ பூசப்பட வேண்டும். இவ்வாறு அவர்களுக்கு ஒரு சிறந்த தோற்றத்தை அளித்த பின்னர் வளையல்கள், காதணிகள், மாலைகள் மற்றும் மோதிரங்கள் போன்ற பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 7 வகையான தானியங்கள் தானமாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு உணவளிக்கப்படுகின்றன. சிறந்த அரசே, அந்த தீர்த்தத்தில் பக்தன் வேறு தானங்களையும் செய்யலாம். எல்லாவற்றையும், அனைத்து உடைமைகளையும் தானமாக வழங்குவதால் கிடைக்கும் புண்ணியத்தை அவன் அடைவான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எல்லாம் புண்ணியத்தில் 1000 மடங்காகிறது. சங்கரரின் துணையுடன் அவன் பெரும் மேன்மையான இன்பங்களை அனுபவிக்கிறான். அப்போது அவன் அளவற்ற தாம்பத்திய பேரின்பத்தை அடைகிறான். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. மகனற்றவனுக்கு மகன் பிறக்கிறான். செல்வமற்றவனுக்கு செல்வம் பிறக்கிறது. மகா அரசனை, பேராவல்களை நிறைவேற்றும் தீர்த்தம் நர்மதையில் நிலை பெற்றுள்ளது. 106ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.